மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. கடந்த 27ஆம் தேதி பக்ரீத் பண்டிகைக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக அனுமதிக்கப்பட்ட இடத்தை தவிர ஆடு மாடு பலியிடக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பு வந்தது. இது குறித்து பேசுவதற்காக தமிழக அரசுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் நம்மிடம் இருக்கார். அவரிடம் சில கேள்வியை முன்வைக்கலாம். சார், இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பால பல இடங்களில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டது. இதை தமிழக அரசு எவ்வாறு எதிர்கொள்கிறது? இல்ல, முதல் விஷயம், இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் அமைதி பூங்காவான தமிழகத்தை எப்போதுமே பதட்டத்திலே வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவருடைய முயற்சியாகத்தான் இதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டதோடு பசு மற்றும் கண்டு பலியிடுவதை தடுக்க வேண்டிய நோக்கத்திலே தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் எங்கேயுமே பசுக்களையோ கன்றுகளையோ குர்பானி கொடுப்பது இஸ்லாமியோட வழக்கம் கிடையாது. அது முதல் விஷயம், குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ரெண்டாவது, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மத சுதந்திரம் கொடுக்கத்திருக்கு, வழிபாட்டு உரிமையில் எந்த வகையிலும் தடுக்கக்கூடாதுன்னு. அதேபோல இஸ்லாமியனுடைய வழிபாட்டு முறையில் இந்த பக்ரீத் பெருநாள் அன்று ஆடு மாடுகளை குர்பானி கொடுப்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த வகையிலே இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதை காழ்ப்புணர்ச்சியோடு தடுத்து நிறுத்த வேண்டிய நோக்கிலே வழக்கு தொடுக்கப்பட்டு அதனை குறித்து தீராயாமல் ஒரு குழப்பம் நிறைந்த தீர்ப்பாகத்தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த தீர்ப்பை குறித்து அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்படக்கூடிய பல்வேறு வரிகள் குழப்பம் நிறைந்த வரிகளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்லாட்டர் ஹவுஸ் கொண்டு போய் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஸ்லாட்டர் ஹவுஸுங்கிறதே வியாபார ரீதியா ஆடு மாடுகள் வணிகம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல கொண்டு போயிட்டு அறுத்து வெளியிடுறது வழக்கம். இதே போல வழிபாட்டு தலங்கள்ல நம்ம மாத்திரம் இல்ல, கோயில் நிகழ்ச்சிகள்ல எத்தனையோ ஆடு மாடுகள் பலியிடப்படுகிறது. நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது போய் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லியிருக்காங்களா? இல்ல. அதே போலதான் இது ஒரு நடைமுறை, குர்பானி கொடுக்கிறது. ஸ்லாட்டர் ஹவுஸ் வியாபார ரீதியாக போகும்போது லைசன்ஸ் வாங்கணும், போகணும், வரணும், பல விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு, அது செய்யலாம். ஆனா வழிபாட்டு உரிமையில அப்படி இல்லை. அதையே இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறது நமக்கு ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்குது. அதே போல ஏற்கனவே இருக்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை பசுக்களையோ கன்றுகளையோ பலியிடுவது வழக்கத்தில் கிடையாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த இந்த தீர்ப்பில் அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்படிலாம் சொன்ன பிறகு எதற்கு இப்படியான ஒரு தீர்ப்பு? அதுவும் 28ஆம் தேதி பக்ரீத் கொண்டாடக்கூடிய நிலையில 27ஆம் தேதி இரவு 9 மணிக்கு அந்த தீர்ப்பு கையில் கிடைக்கப்படுது. அந்த தீர்ப்பு பார்த்த உடனே உடனடியாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு இதை குறித்து பேசணும். இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள்லாம் குறித்து பேசும்போது அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, வழக்கமான நடைமுறை நம்ம தொடரலாம். ஏனென்று சொன்னால், இங்கு பசுவையோ கன்றுகளையோ நம்ம பலியிடாத போது எதுக்கு அதை பற்றியா நம்ம அலட்டிக்கணும்னு சொல்லிட்டு தடை இல்லாமல் தொடரணும்னு சொன்ன அடிப்படையில் எல்லாமே சிறப்பாகவே போயிட்டு இருக்குது. இது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருது. சில இடங்கள் மீறிட்டாங்க, எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டது. அது உண்மையிலேயே நடக்கப்பட்டு இருக்குது அது போன்ற சம்பவங்கள்லாம்? எங்களுக்கு தெரிஞ்ச வரை அங்கே ஓரிரு இடங்கள்ல லட்சக்கணக்கான ஆடு மாடுகள் பலி கொடுக்கப்பட்டாலும் 1-2 இடங்கள்ல சில சலசலப்பு இருந்ததை கேள்விப்பட்டோம். எங்கேயுமே வழக்கு தொடரப்பட்டதாக தகவல் இல்லை. அப்படி தொடரப்பட்டிருந்தால் தவறான முறையில் தொடக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் பசு கன்று பலியிடாத எதுக்கு வழக்கு? அப்படிதான் தகவல் இருந்தால் அதை நீக்குவதற்கான முயற்சிகளை இந்த அரசு மேற்கொள்ளும். அதையும் தாண்டி இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகளும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கடந்த 2-3 தினங்களாக சட்ட அமைச்சரும் சரி, நாங்களும் சரி, சட்ட வல்லுநர்களும் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கு சம்பந்தமாக மேல்முறையீட்டுக்கு சென்று ஒரு சரியான தீர்ப்பை பெற்று வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாத வகையிலே இந்த பக்ரீத் பெருநாளை கொண்டாடுவதற்கு ஏதுவாக முயற்சிகளை மேற்கொள்ளும். மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு இது போன்ற குழப்பங்களுக்கு இடமளிக்காமல் சிறுபான்மையினுடைய உரிமைகள், அனைத்து மக்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எப்போதுமே மேற்கொள்ளும். அந்த வகையிலே இந்த வழக்கு குறித்து மேல்முறையீடு செய்தோ அல்லது சட்ட திருத்தம் செய்தோ இல்லது அரசாணை வெளியிட்டோ ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வைக்கப்படும். சிறுபான்மை நலத்துறை சார்பாக மானிய கோரிக்கை முதல் முறையாக நீங்கள் தாக்கல் செய்யிருக்கீங்க. அசம்பிளி வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய துறை சார்பாக எந்த மாதிரியான அறிவிப்புகள் இருக்கும்? பட்ஜெட்டில் நல்ல ஒரு அமௌண்ட் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சிறுபான்மை நலத்துறைக்கு? நீங்க முதலமைச்சர் கோர இருக்கீங்களா? கடந்த வாரம் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் நடத்தி முடித்திருக்கிறோம். துறை சார்ந்து நடக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை அதிகாரிகளிடம் கேட்டு இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் அந்த தகவலை எல்லாம் பெற்று சிறுபான்மை நலத்துறை முழுமையாக செயல்படக்கூடிய வகையில் சிறுபான்மை நலம் சார்ந்து கல்வி உதவித்தொகை, பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் போன்ற வழிபாட்டு தலங்களை செம்மைப்படுத்துவது போன்ற பணிகள்,
டாம்கோ நிறுவனத்தின் மூலமாக சிறுபான்மை மக்களுக்காக வழங்கக்கூடிய கடன்களை அதிகப்படுத்தி வழங்குவது குறித்தும், மகளிர் உதவும் சங்கங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கி அவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும், வக்ஃபு வாரியம் சிறப்பாக செயல்படக்கூடிய வகையிலும் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகையை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தக்கூடிய அளவிலே திட்டங்கள் அறிவிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே ஆலோசிக்க இருக்கிறோம். நல்ல அறிவிப்புகள் விரைவில் வெளிவரும். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பல்வேறு விவகாரங்கள் நம்மள பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.